எதெல்லாம் வச்சு ஓடுற இந்த நம்பி கைதேற தந்தீங்களா? ஏற்கனவே தற்கொலைகள் கைதெல்லாம் கட்சியில இருக்கா சரி ரைட்டு பரவாயில்ல. நீங்களாம் யாருன்னு பார்த்தா அப்ப நீ உண்மையிலே அதிர்ஷ்டம் பேர் வச்சிருக்காங்க தவிர இவைகளை போன்ற தற்கொலைகளை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு அது ஒரு குற்றச்சாட்டு. சோ இதுதான் சீமான் அவர்களுக்கு சாதகம். ஏன்னா அவனையும் மக்களை கட்டலாம். அவன் தான் காசு நீங்க ஒரு கான்செப்ட் பெரியாரோட கான்செப்ட் எல்லாரும் பெரியார் எல்லாமே நல்லா இருக்கு. மக்கள் மன்னர்கள் தெரியும், மன்னர்கள் கடவுளின் அடிமை, கடவுள் வேதத்திற்கு அடிமை, வேதம் பார்ப்பனியர் இருக்காரு. இதுதான் இந்த ஆர்டரை தான் அதைத்தான் என்ன பண்ணார் பெரியார் வேற வெட்டிவிட்டார். என்ன வேற வெட்டிட்டாருன்னா அந்த காலகட்டங்களில் மன்னராட்சி ஒழித்து விட்டு பெரியார் மன்னர்களை பற்றி எதை பேசினாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பெருமையா பேசினாலும் சிறுமையா பேசினாலும் மாநில மன்னர்களை பற்றி பேசினாலும் பெரியார் ஒருபோது வரலாற்றுல போகவே கிடையாது. ஏன் போக மாட்டாருன்னா நல்ல செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலும் ஒழிச்சு விட்டாவே. ஏன்னா இப்ப மக்களாட்சி வந்துருச்சு. மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்றாரு, அதற்கு காரணம் பெரியார் காரணம் எல்லாருமே தெரியும். ஏன் கடவுள் என்ன சொல்றாங்கன்னா மேல இருக்கணும் வைக்கணும். அப்ப அந்த ஆண்டரை உடச்சுனா டோட்டலா எல்லாம் செலஞ்சு என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த கடைநிலையில இருக்கிறவங்க இருக்கு. அது ஜாதி மதமா கிடையாது. கீழே இருக்கவங்க மன்னன் கட்டுப்படுவாங்க, நம்ம கவர்மெண்ட் கட்டுப்படுவாங்க. கவர்மெண்ட் கடவுள் கட்டுப்படுது. அந்த காலத்துல கடவுள் வேதத்தை கட்டுப்படுறாங்க. நாம இந்த ஆட்கள் கீழே தான் ஏன்னா 2ஆம் நிலை பெரியார் மன்னராட்சி முடிஞ்சு விடுது. ஏன்னா கீழே தான் சரிஞ்சு விடுறாங்க. அதை தான் இன்று வரை அவர்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு நாள் மேல எல்லாருக்கும் கடைகளை குழு வரைக்கும் கட்டுப்பாடு வச்சிருந்தோம். நீ நம்மளை தள்ளி விட்டாங்க எல்லாமே இன்னும் மேல விவசாயம் வளர்ந்துச்சு. கடை கீழே இருக்கிறவன் இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்யறாங்க. அதான் நம்ம வீடியோ கூட போடுறேன். நீங்க பிரியா உட்காந்துருக்காங்க ஆடியோ மட்டும் தான் வந்தது. அப்போ ஒரு பிராமணியன் கேள்வி கேட்கறது உள்ள வரமாட்டாங்க. போது அந்த மாதிரி எச்சிர மாதிரி கேள்வி தூரத்துக்கு நான் சொல்றேன் என்னை பேச வரமாட்டேன். எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை நம்ம முக்கியாத என்னை பேச விட மாட்டேங்க பேச விட மாட்டேன் சொல்றாங்க. 6 முறைதான் ஒரு அனுமதி நீ 2 மாசம் இதை கொண்டு வந்தவர் இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தவர் அந்த மாரியம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி வெளிநடப்பு செஞ்சு இது ரிவர்ஸ்ல இருக்கு. இதே பள்ளியில சேர்ந்தவங்க ஏதாவது கேட்கலையா இதை பார்த்தோம் நீ அப்படின்ற காலம் போய் இந்த மாதிரி சொல்றாங்க. இல்லையா இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் டைம் மாசத்துக்கு போட்டு தானே நீ கேட்டீங்க அந்த மாசம் வாங்க எழுதி கொடுங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு சீமான் இன்றைக்கு இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறதை கொண்டு வந்து தெரியாது. இதெல்லாம் பெரியார பத்தி எல்லாமே தெரியும். அப்போ ஒரு பொண்ணு எல்லாரும் பேசினாங்க. அந்த போன கூட்டத்துல பார்த்தா அடையாளம் என்னன்னா அந்த பொண்ணு பரதா படம் பண்ணா மேலே பரதா படம் வந்தா முஸ்லீம்ல ஆதரவா பேசுது அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா பேசுற அந்த பேச்சு போட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசுவாங்க. இதெல்லாம் விஜய் பட்டிமன்றம் பேசுறத தம்பி சேர்த்துருக்காங்க. அந்த தம்பி கட்சியில சேர்த்துருக்காங்க. என்ன பண்றோம்னா மதுரையில 22ஆம் தேதி ஒரு கல்யாணத்துல பட்டிமன்றம் மாமியார் பெருசா மருமக பெருசா பேசணும் பேமெண்ட் ஒரு பக்கம் சரி நீ மாமியார் பேசிருக்க 3 நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல திண்டுக்கல்ல அதே பட்டிமன்றத்துல மருமகளை பேசுறவங்க என்ன பண்ண நான் பேசுறேன் மருமகளுக்கு நான் பேசுறேன் அவங்க மாமியாரை பேசணும். இதுதான் நீங்களோட கொள்கை. அந்த மாதிரி இந்த பிள்ளையை கூட இறங்கி விட்டுருங்க. நீ என்னவா பேசுற அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்னே அவங்க சொன்னா என்னன்னா எல்லா தாய் மத திருப்புகள் நீ அப்படியே தாய் மதத்தியா திருப்பு பார்ப்போம். வீட்டுல ஒரு செருப்பை கவர்ந்து செருப்பு பண்ணிருக்கோம். வீட்டுல சொல்லி மக்களை பற்றி மனிதர்களை பற்றி மதத்தை பற்றி என்ன கடந்த காலத்தில் சொல்லியிருக்கா வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுல சொல்லியிருக்கியா நீ தாய் மத திருப்புறியா? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கலாம். பெரியாரை எதுக்குறேன் நீ நானே தாய் மதம் திரும்புவா திரும்பியா? வேலையிலே பாதி இஸ்லாமியர்களை கொண்டாங்க. அவர்களெல்லாம் யார் சோ இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஜெனரலா நடக்கிறது நம்ம பேசணும். இப்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பூரா தெரிவிக்க வேண்டும்.
என்ன அப்படின்னா இந்த லைன்ல பார்த்தா ஓகே, இன்னொரு லைன்ல சீமா இருக்காரு வீட்டு உட்படி எக்ஸ்போஸ் ஆயிடாரு 80% எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. சீமான் வந்து ஒரு கான்செப்ட், சினிமாவோட ஒரு கான்செப்ட் வச்சு தமிழ் தூய தமிழ்லயே பேச வைக்க சீமான் கூட நெருக்கமா கூட இருந்து ஆட்கள் போறாங்க நமக்கு நெருங்கியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சீமான் இறங்கி போகிறதால சீமான் மிகப்பெரிய நெருக்கடி வந்து சீமான் நினைத்த அளவுக்கு பணம் கிடைக்கல. அப்ப வந்து உண்மையிலேயே ஒரு பத்தாளர்கள் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது என்ன பிரபாகரன் அவங்களுக்கு இழந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இதை வைத்து ஒரு விழா தொழில் பண்ணாங்க. இலங்கை சென்றவர்கள் பல நாடுகள் இருக்காங்க, ஒரு பர்சனலா இந்த மாசம் எவ்வளவு வருஷம் ஆச்சு, நீர் எவ்வளவு போச்சு, யார் யாரெல்லாம் கட் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்றது அவர் கேட்டா சொல்லிடுவாங்க. இப்ப அந்த டோட்டலா கட்டு 90% கட்டு. அதை வந்து ஈழத்தமிழர் தலைவர் இப்போது எடுத்து பேசுவது, ஏன்னா வந்து எல்லாம் பண்டெல்லாம் கட் ஆயிடுச்சு. ஸோ இது இப்படி இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணீங்கன்னா சீமானை வைத்து ஒரு, ஏன்னா அது வந்து ஒரு தேச தொடர்பான விவகாரம், உறவுத்துறை தொடர்பான விவகாரம். அதுல என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு சைட்ல வேற ஒரு மாதிரியான, அது எந்த அரசு வந்தாலும் வேறு மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டை இலங்கையில செஞ்சு கொடுத்துருக்கு. அது இலங்கை தமிழர்களுக்கும் அமைப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அந்த வகையில என்ன பண்றாங்கன்னா எதை டிஃபைன் பண்றாங்கன்னா வரலாறை அழிக்கணும். இப்ப ஏன் சீமான் பெரியார் எடுத்துக்காட்டுறது இது ஒரு காரணம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 1950களில் பாத்தீங்கன்னா ரஷ்யால மிகப்பெரிய புரட்சி ரஷ்யாவை வந்து உலக அளவில் நம்பர் நாடாக வைத்திருந்தவர் ஜோசப் ஸ்டாலின். ஸோ ஜோசப் ஸ்டாலினை வந்து வீட்டில் வைத்திருந்தது தான் அமெரிக்காவோட மிகப்பெரிய குறிப்பாக என்ன சொன்னாங்க, ஒரு இடத்துல அவர் இறந்தாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அங்க உள்ள கைக்கூலிகளை வைத்து அவர் சிலை கிடக்குறாங்க. அப்புறம் இன்னைக்கு வரை இப்போ வரைக்கும் 2010 வரைக்கும் ஜோசப் ஸ்டாலின் சொந்த ஊர்ல இருக்க சிலை வந்து சில கைக்கூலிகளை வைத்து அழைத்திருக்கிறார் அந்த நாட்டில். அதே மாதிரி நீங்க சதாம் ஹுசேன் தெரியும், நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேனை குறிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த ரோடு முக்கில இருக்க சதாம் ஹுசேனோட பிரமாண்டமான சிலையை கீழே தள்ளி விட்டுருப்பான் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா முதுகூர்ல நீங்க பங்களாதேஷ்ல எடுத்தீங்கன்னா புரட்சின்ற பேர்ல பேச்ச பாக்குறப்ப ஒரு இடத்துல இவரா பேசுறன்னு சொல்றாரு, சாதிய ஒழிக்க அக்கரகாரத்தை உடைச்சு நொறுக்கி அக்கரகாரத்தை கொளுத்தி 1000 பார்ப்பனர்களை அந்த தீயிலே போட்டால் சாதி ஒழிவாயில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாரும் கட்சிக்காரங்க அவன் என்ன சொல்றான், குத்துவோம் கொள்ளுவோம். அப்ப சாதிய ஒழிக்க அக்கரகாரத்தை கொளுத்தி அந்த பார்ப்பனர்களை தூக்கி போடுவாங்க. இவ்வளவு சாதி ஒழிப்பை பேசக்கூடிய இவராவது உண்மையிலே எரிச்சு கொண்டாங்க கீழ் பண்ணில. அங்க யார் வந்தாரு? அன்றைக்கு சாதி ஒழிப்பை பேசுறவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. எரிந்து கொலை செய்யப்பட்ட 44 பேர்ல பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சி. எரிந்து கொண்டது நெல் உற்பத்தியாளர் சங்கம், பண்ணையாளர் சங்கம், காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை கண்டிக்காம அதை சாடாம அவர் யாரை சாடினார் என்றால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சாடினார். வெண்மணி கீழ் வெண்மணி, மேல் வெண்மணி, கீழ் வெண்மணி இருக்கு. அந்த வெண்மணியோட திராவிட கழக தலைவர் வந்து கோ ராமசாமி. அவருடைய இல்ல திருமணம் யார் நடந்து தெரியுமா? இதே கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட இயக்கம் திராவிட கழகம் என்றார். சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட நீங்கள் பெயருக்கு பின்னால் பின்னோட்டாக கோபாலகிருஷ்ணன் நாயுடு பேருப்படி சாதி வச்சுக்கிறேன். அவர் தலைமையில இல்ல திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? பாலக்கூட்டத்தில் நடத்தின இதே கோபாலகிருஷ்ணன் நாயுடுவும் பெரியார் இவரும் ஒரே நிலையை பறிந்து கொண்டார்கள். ஒரே மனிதன் நாம கேள்வி பண்ணல, எதுக்காக அன்னைக்கு இவர் அப்படி பேசினார்? கீழ்மணி இருந்து மேம்பட்டு எடுத்தார். எதுக்கு இஸ்லாமிய மக்களை வசைப்பாடினாரு? இவ்வளவு தூட்டான் கேட்கிற தொலைக்காட்சி வார்த்தை இந்த பக்கம் ஐயா தியாகு, இந்த பக்கம் சுனாதிராக ஒரு கட்டம் வரைக்கும் எல்லாம் ஊட்டிட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல எடுத்து நீட்டவனு 2 மணி ஆகும் கேட்டு பதினெட்டு. ஏன்னா பெரியார் இவரை பேசிட்டு நம்ம தெரியல. நம்ம எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளவு தான் பேசிட்டு இருக்கேன், புதுசா வருது. இதுல ஐயா ஜான் சொன்னாங்க, அந்த பாரதிய பேசுறப்ப அண்ணா சொன்னாங்க, நான் பாரதிய பேச வந்து பாகிஸ்தான் கூட போவேன். அப்ப பாகிஸ்தான் சொல்லக்கூடாது, இதுவே சங்கீதியின் போறேன்.
அப்ப பாகிஸ்தானுக்கு போங்க சொன்னாரு இவரா? அது யார்? பாரதிய வந்து நாம் தமிழர் கட்சி முதல்ல பேசினா தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா? இடதுசாரி இயக்கம் கொண்டாடுது, ஜீவா கொண்டாடினாரு. இதே திமுக கூட பாரதியை மறுக்கல. அப்ப இவ்வளவு நாம பாரதிய பேசுறப்ப எவ்வளவு படிக்கிறேன்? நாம் தமிழர் கட்சி பாரதிய பேசுறேன், பாரதி உசைக்கு சொல்ற கூட சொல்லு. உனக்கு துணிவு இருக்கா? நீ யாரு? அல்லங்கை அறிவாளத்தை போற இடவு தொழில் வாழாங்க. ஸ்டாலின் சொல்றா பாரதியார் நான் மறுக்க சொல்லுறேன். பாரதி நாங்கள் ஏற்க மாட்டோம். சரி, பாரதி ஏற்க மாட்டேன். இந்த ஈவரக்கால உங்க பெரியார், அந்த பெரியார் ராஜாஜி ஏற்றா தெரியுமா? கடைசி வரை கொள்கையில வலுவாத இருந்த கொள்கைவாதி ராஜாஜி சொன்னவர் ஈவரா. தனக்கு கொடுக்கப்பட்ட பெரியார் பட்டத்தை ராஜாஜி கொடுத்து ராஜாஜி ஒரு பெரியார் சொன்னவர் ஈவரா. அது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதி, தன்னுடைய உழைப்புவாதி இவர். அவர் வாழ்ந்த காலத்தை கூட்டிட்டு இல்லை, அவர் வாழ்ந்த காலத்தை சமூக வளங்கள் இல்லை, தப்பிச்சிட்டார். இன்னைக்கு எதுக்கு மூடி வைக்கிறாங்க? நான் வந்து இந்த பாஜக பற்றி புத்தகம் எழுதுறப்ப சில செய்திகள் குறித்து நான் பெரியார் போய்க்கேன். போய் அந்த நூலை வந்து பழைய விடுதலை தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கட்சிக்காரங்க சொன்னா நான் கொடுப்பாங்க. எந்த கட்சி அப்படின்னு கேட்டேன். அந்த கட்சி நாங்க. அப்ப கதைக்காக வந்துட்டேன். அப்படி முழுக்க மறைச்சு வைக்கிறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. பெரியார் வந்து மக்களுக்கான தலைவர் நான் நம்பி சொன்னது போல எழுத்த நாட்டுடனே ஆக்கு, பொதுவில் வைக்கி, அரசு ஆராயணும், பகுப்பாய்ச்சிப்போம், அப்ப செய்யணும். வச்சனா டப்பா டான்ஸ் ஆடி அவன் கடையை சொல்லி வைக்க மாட்டான். இப்ப நம்ம கடைகள் எழுந்தெடுத்து போறோம். எங்கிருந்து வந்து கிடைக்கிறேன், எங்கிருந்து பதில் எப்படி கிடைக்குது? அதனால பெரியார் ஈவரா மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போலி குடும்பம். நாங்க தான் படிக்க வச்சிருக்கிறேன். இந்தியாவில் முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு இல்ல, மகாராஷ்டிரா. சாரு மகாராஷ்டிரா மன்னர் தான் கொண்டு வந்தார்.